ஹலோ வியூவர்ஸ், இந்த மரத்துக்கிட்ட ஒரு பூங்குயில் உட்காந்துருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுக்கலான்னு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரக்குள்ளே பறந்துடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டவரில் காக்கா நெஸ்ட்டு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் தெரியுது பாருங்க, அழகாக இருக்குது. இது எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. இது இங்கே இருக்க கொய்யா மரம். கொய்யா மரத்தில் அணிலாம் கடிச்சு நிறைய பழத்தை கீழே ஊற்று விட்ருக்கு. நிறைய பழம் வேஸ்ட்டாக கீழே தான் போயிருக்கு. இது முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் தான் இப்போ குயில் உட்காந்துருந்துச்சு. அந்த குயிலை ஃபோட்டோ எடுக்கலான்னு வர்றதுக்குள்ள அது பறந்து போயிடுச்சு. என்ன பண்ண, முருங்கை மரத்தில் நிறைய பூ இருக்குது. இந்த மாமரத்தில் வந்து இதுவரை நிறையா காய் காய்ச்சது, நிறைய பழம் பச்சதுலேருந்து. இப்போ வந்து இது பல சீசன் முடிஞ்சதுனால மரத்தில் பழம் ஒன்றும் இல்லை. சீசன் வந்து அது நல்லா காய்க்கும். இந்த இடத்துல சீத்தா மரமும் இருக்குது. அது மாதிரி தான் சீசன் அப்போ நிறையா காய்க்குது. இந்த மருதாணி இருக்குது. இங்கே ஒரு சீத்தா மரம், வேப்ப மரம். இந்த மரங்கள்லாம் அங்கே நிறைய வச்சுருக்கிறதுனால வீடு கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதுளை செடி, இந்த பழத்தையெல்லாம் கடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அதில் கவர் போட்டு கட்டிகிட்ருக்காங்க. அணில் வந்து பழுக்கில் பெருசாகிறதுக்குள்ளே கடிச்சு துப்பி விட்டுருது. இப்போ ஒரு தென்னங்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க. தென்னை மரத்துலேயே நல்லா காய் பிடிச்சி காய்க்கும். அவங்க நல்லபடியாக பராமரிக்கிறதுனால நிறைய காய்கள்லாம் இருக்குது. இது பலாமர விவஸ். அதில் நிறைய பலாக்காய் தூங்குது. போன தடவை பார்த்திங்கன்னா இந்த வேர்லேயே ஒரு 50 பழம் வரை இருந்தது. இப்போ இதெல்லாம் பறிச்சிட்டாங்க. பறிச்சா நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பழத்தை. இது பப்பாளி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வச்சா நல்லா பெருசாக வந்துடுது. நிறைய கீழே நிறைய துளசி கன்று, கீரை செடி எல்லாம் இருக்குது. தேவையானப்போ பறிச்சுக்குவாங்க. கருவேப்பிலை இருக்கும், கருவேப்பிலை மரங்கள், செடி. இது முருங்கை இப்போ தான் வெட்டி விட்டாங்க, பழுத்துட்ருக்கு. இந்த வாழை மரம் வைக்கிறப்ப 2 மரம் தான் என்னமோ தான் வச்சாங்க. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கண்ணோட 10-15 மரத்துக்கிட்ட வந்துடுச்சு. நிறைய அடிக்கடி நிறைய தார் இதில் வாழைத்தார் வெட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செடி தொட்டிலாம் வாங்கி வச்சுருக்காங்க. மூலிகை செடி, காய்கறி செடிலாம் வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் அம்மா வீட்டு தோட்டம்.